கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நான் எடுக்கப் போகும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே சிரிப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரை நல்லது, கவலை ரொம்பவே நல்லது. என்ன இப்படி எடுத்துருக்குறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 300வது வீடியோ, என்னுடைய 300வது வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு கருத்துக்களையும் சிந்தனைகளும் சொல்வதற்கு நான் விரும்புகிறேன். இது நான் கண்ட பலனும் அனுபவங்களையும் பற்றி நான் சொல்லப் போகிறேன். அதனால் பாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். ஏன் கரை நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஷர்ட்லேயோ ஏதோ ட்ரெஸ்லேயோ நமக்கு கரை பட்டுருச்சுன்னா அதை என்ன நினைப்போம்? போய் ஒரு நல்ல சோப்பாக வாங்கி, நல்ல ஸ்ரத்தையான சோப்பாக வாங்கி, அந்த கரை போகிறதுக்கு என்ன சோப்போ அதை வாங்கி நம்ம அந்த கரையை 10 தடவை அந்த இடத்துல தேய்ச்சி பார்த்து அதை ஊற வைப்போம், செய்வோம், எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தா கரை நல்லபடியாக போயிடும். அந்த மாதிரி கரை போகிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தான் கவலையும் வருகிறது. கவலை எதற்கு வருகிறது என்பது நாம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த கவலையை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் நமக்கு தொடர்ந்து கவலைகளாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதையரிடம், நம்ம பெற்றோர்களிடம் கொண்டு வந்த சஞ்சித கர்மா என்பது நாம் சேர்த்து வைத்த கர்மா. அதாவது பேங்க்கினுடைய பணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சேர்த்து வைத்த பணத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்கிறோமோ அதுபோல் தான் நம் சஞ்சித கர்மாவை நாம் கவலைப்படப்பட நமக்கு சஞ்சித கர்மாவும் குறையும். இப்படி குறையும் போது நம் பாவங்களும் குறையும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்? கவலைப்படப்பட நம்மளோட கண்ணீர் பெருகும். அந்த கண்ணீரிலிருந்து நமக்கு பாவம் குறையும். அதே போல் தான் கவலை மட்டுமல்லாமல் நிறைய செல்வம் இருந்து கவலைன்னா என்ன? செல்வம் நிறையா இருந்து இழந்தவர்கள், நோயால் டெய்லி அவதிப்படுவர்கள், பிள்ளைகளால் வருந்துவது, பாசபந்தத்தில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து பிரியும் போது இப்படின்றது கவலைகள் நிறையா வரும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் மட்டும் இவ்வளோ சோதனை வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு அந்த கவலைகள் பெருக நம்மளுடைய பாவங்கள் கரையுது என்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதனால் நமக்கு மன அமைதி போயிடுது. அது போனால் தூக்கம் போகும். தூக்கம் போனால் நம்ம உடம்பு போயிடுது. உடம்பு போனால் நம்ம கை கால் வலிகள்லாம் குறைஞ்சி நம்மளோட உடம்பிற்குள்ளே இருக்கிற செல்கள்லாம் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகி நம்மளை கவலைக்கு தள்ளிவிடுகிறது. அந்த கவலைக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கடவுளை நோக்கி செல்வது தான். கடவுளை நோக்கி செல்வது ரொம்ப கஷ்டம். சிலவங்க என்ன செய்வாங்க, எவ்வளோ கவலை வந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்களே இருந்துக்குவாங்க. ஆனால் அது என்றைக்கு சொன்னால் அன்று எழுதினவன் அழித்து எழுத முடியாதுன்னு விதியை நினச்சிக்கிட்டு சிலவங்களுக்கு இயற்கையிலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு இருக்கும். அதுலேயே நினச்சி அவங்க வாழ்ந்து விடுவாங்க. ஆனால் சிலவங்க கவலையால் பார்த்தாங்கன்னா வேறு ஏதோ வழிக்கு போயிடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஜென்ஸாக இருந்தால் இது குடி, மது, சூது, மாது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் லேடிஸ் சில சமயம் என்ன செய்வாங்க, போய் எங்கேயாவது போய் லேடிஸ் கிளப்பில் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க வேறு ஏதாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே வேறு ஏதாவது போயிடுவாங்க. இப்படியெல்லாம் போகிறது சிலரோட கர்ம பலன்படி அது நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு நம் நற்பழக்கங்களுக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு முதல் என்ன செய்யணும்னா, நாம் கோவிலை நோக்கி தான் செல்ல வேண்டும். கோவிலை நோக்கி சென்றால் தான் அதில் நம்முடைய சிந்தனை எல்லாம் பலப்படும், உடம்பு சுறுசுறுப்படையும். அப்போது கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஸ்ட்ராங்காக ஆகிவிடுவோம். ஒவ்வொருவருக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகுது என்பதை தெரியாதல்லவா? எல்லோரும் நாம் என்ன வேண்டுகிறோம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டுமாம் என்று நித்தம் நினைத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் கடவுளை நினைப்பவருக்கு அனைத்தும் சரியாகிவிடும் என்பதை ஒரு ஸ்ட்ராங்கான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு குட்டியாக சரியாகிவிடும். அவரவர்கள் பாவத்துக்கு அது தகுந்தால் போல் சிலவங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டால், இப்போ ஒரு ஆப்ரேஷனை பண்ணால் சிலவங்களுக்கு 5 நாளில் சரியாக போடும், சிலவங்களுக்கு 10 நாளில் சரியாக போடும், சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட சரியாக போகாது. இதெல்லாம் நம் கடவுள் மேலே வைத்திருக்கும் நம்பிக்கையை பொறுத்து தான் நமக்கு அனைத்தும் சரியாகும். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாங்க முடியாத
வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நாம் சரி செய்வது என்பது முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு நம்ம வந்து அதை திங்க் பண்ண நமக்கு உடம்புக்கும் மனதிற்கும் கெடுதி. அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் தெரியும். ஸ்லோகங்கள் வீட்டில் உட்காந்து படிப்பாங்க. சிலவங்க கைவேலை தெரியும், கைவேலை செய்வாங்க. சிலவங்க வந்து கோயிலை நோக்கி போய் கோயிலில் அப்படியே உட்காந்து ஒரு மெடிடேஷன் செய்வாங்க. இப்படி மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண நம்முடைய பாவங்களும் சாபங்களும் குறைவதை நாம் நிச்சயம் உணர முடியும். உணர்ந்தால்தான் நம் கர்மா நிச்சயம் குறையும். நாம் ஒருத்தரால் கஷ்டப்பட்டால் அது நம் கர்மா குறைய ஆரம்பிக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் 7-8 வருஷங்களுக்கு முந்திலாம் நான்லாம் என்னன்னு பார்த்தாங்கன்னா டெய்லி இடிச்சிக்கிடுவேன். இல்லாட்டி ஒரு நாளைக்கு இடிச்சிக்குவேன், ஒரு நாளைக்கு வலிக்கு விடுவோம், ஒரு நாளைக்கு வயிற்ற வலிக்கும், ஒரு நாளைக்கு கை வலிக்கும், ஒரு நாளைக்கு கால் வலிக்கும். இப்படி ஏதோ ஒன்று நடந்து கொண்டே தான் எனக்கெல்லாம் இருந்துச்சுமா. என்னோடய 35 இயர்ஸ்லேருந்து நான் ஒரு 45-50 வரைக்கும் நான் கொஞ்சம் நிறையாவே கஷ்டப்பட்டுருக்கிறேன். அப்படி பட நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம இறைவனை நோக்கி செல்ல நமக்கு கர்மா குறைவதை நான் நிச்சயம் கண் கூட நான் பார்த்தேன் அம்மா. அப்படி பாருப்பவே இப்போல்லாம் ஆண்டவா ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை நடக்குது, ஏன் எனக்கு டெய்லி இப்படி ஒரு இடியை கொடுத்தேன், டெய்லி காலையில் உனக்கு விளக்கேற்றுறேன், பூ போடுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே புலம்பிப்பேன். ஆனால் இப்போல்லாம் இந்த சாமியை கும்பிட நான் மெடிடேஷன் வாழ்க வளமுடன் கிளாஸ் எல்லாம் இப்போ போயிட்டோன்னா எனக்கு மனசு உடம்பு எல்லாமே ஒரு தெளிவாகிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தாங்கன்னா இப்போல்லாம் நானே ஏதோ ஒரு கட்டிலே இடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இடிச்சிக்கிட்டேன்னா ஓகே, இன்றைக்கி கர்மா 1% குறையுது, அந்த இதில் உளுந்துட்டேன்னா கர்மா 1% குறையுது. இப்படி நான் நினைக்க எனக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறது. அதனால் நீங்கள் யாராலலாம் நீங்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நினச்சி டெய்லி ஒரு வாழ்க வளமுடன் ஒரு 10 தடவை சொல்லிடுங்க. அப்படி சொல்ல அவங்களுக்கு நமக்கு உள்ள பாதிப்பு நிச்சயம் குறைந்து விடுகிறது. அதுவும் நான் கண்ட பலன். இப்படி நாம் உணரும்போது நம்முடைய கர்மா கட்டாயம் போகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களே எல்லாருமே ஏன் எனக்கு மட்டும் டெய்லி வலி வருது, ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு கால வரம்பு ஒன்று கேட்குறாங்க. எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே சரியாப்படுமா, அடுத்த வருஷத்துக்குள்ளே சரியாப்படும் நினைக்காதுங்க. கடவுளே எனக்கு வந்து எது வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு நல்ல தைரியத்தையும் எதையும் தாண்டி செல்லக்கூடிய பக்குவத்தையும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு டெய்லி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி வேண்டிக்கொள்ள நமக்கு கவலைகளும் கர்மாக்களும் குறையும். இதுதான் நம்மளுடைய இயற்கையினுடைய நீதி. அதனால தான் நான் சொன்ன அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. கவலை வர நம்மளுடைய கர்மாக்கள் குறைகிறது. அப்படி குறையும் போது நம்முடைய சஞ்சித்த கர்மாலும் பிராரப்த கர்மாலும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் கட்டாயம் உணர முடியும். இதில் நான் உணர்ந்த பலனை நான் உங்களுக்கு ஷேர் செய்கிறேன். ஒரு குட்டி கதை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு நெய்யை ஆகணும்னு நம்ம ஒரு நெய்யை நம்ம வந்து வீட்டில் ஒரு நெய்யை வந்து காய்ச்சி நம்ம உருக்கி செய்யும்போது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நெய் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் நம்ம டெய்லி பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏடெல்லாம் சேர்த்து 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த பாலை காய்ச்சி சேர்த்து வச்சு அதை 10 நாளைக்கு ஒரு தடவை அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கடைஞ்சி அதிலிருந்து வர வெண்ணெய் கடையிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கடையும். சில சமயம் உடனே டபக்குன்னு வெண்ணெய் வந்துடும், சில சமயம் வரவே வராது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கடையும் போது டொபுக்குன்னு வெண்ணெய் வந்து அந்த வெண்ணெயை அடுப்பில் போட்டு அதை சூடாக்கி உருக்கி அதை நம்ம நெய்யாக்கி, அந்த நெய் வந்து பாலை விட நெய் வந்து சிறந்தது. அந்த பால் வந்து அபிஷேகத்துக்கு எப்படி உதவுதோ நெய் வந்து நமக்கு இறைவனுக்கு விளக்குக்கு உதவுகிறது. அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஒரு பாலுக்கே இவ்வளவு கஷ்டம், ஒரு நெய்யாகிறதுக்கு ஒரு பாலுக்கே இவ்வளவு கஷ்டம் என்றால் நாம் சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து ஒவ்வொரு அடிப்படை தான் நம்மளுடைய பாவங்களும் கர்மங்களும் குறையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அதுக்கு தான் சொல்கிறாரு. ஒரு கிருஷ்ணன் வந்து அந்த பகவத்கீதையில் வந்து 12வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா பக்தி என்பது தான் அழிவற்றவை. அதை வந்து நம்ம இலக்குனா என்ன, ஒரு எய்மாக வைத்து யார் பின்பற்றி என்னை நம்பிக்கையுடன் அடைகிறார்களோ அவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர் என்று நம் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அதனால் நான் அப்படி வந்து நீங்கள் என்னை பற்றுதல் ரொம்ப அப்படியே என்னுடைய காலை யார் பற்றி கொள்கிறீர்களோ அவருடைய கவலைகளை நான் போக்குவேன் என்று கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தோட 20வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு தெய்வங்களுமே எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ராமர் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ராமர் எடுத்துக்கிட்டங்க, சீதை போய் வனவாசத்தில் இருந்து
ராமரை திருப்பி அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதனால தான் கடவுளுடைய கதைகளெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கதைகள்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான். ஏன்னா இந்த டாப்பிக்கை நான் உணர்ந்ததுனால தான். நான் எதையுமே திருடி நான் சொல்லலை. இந்த டாப்பிக்கெல்லாம் நான் உணர்ந்ததுனால இதெல்லாம் நானே எழுதி உங்களுக்கு நான் இயற்கை என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதனால் இந்த அனுபவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் சூப்பராக இருக்கும். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போ பாரு எங்கே நல்லா இருக்கேன், ஏதோ பிரச்சனையோடு தான் இருக்கிறேன் அப்படி நாங்கள் போன இடத்துல தின்பமும் துன்பத்தில் சொல்லியிருந்தேன். அதனால் எல்லாமே நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோடு வாழுங்க. உண்ணும் உணவும் உடம்பை போய் சேரும், எண்ணும் எண்ணங்கள் விண்ணை சேர்ந்து திருப்பியும் நம்மளை அடையும். அதனால் இந்த கதை தெரிந்தவர்கள் அடுத்து நான் கவலையை ஒழித்தல் இல்லாட்டி எண்ணம் ஆராய்தல்ன்றது ஒரு டாபிக் எடுத்து சொல்ல போகிறேன். அதுவும் என்னுடைய அனுபவம் தான். எல்லாமே என்னுடைய அனுபவம் தான்டா கண்ணா. அதனால் நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா இறைவனோட அருளும் இப்போ போய் நான் மெடிடேஷனில் சேர்ந்த வாழ்க வளமுடனுடைய ஒரு பொக்கிஷமான அருளும் எனக்கு கிடைத்ததால் தான் இதை அனைத்தும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏனால் இந்த வருடம் நமக்கு முடிய போகுது. அதனால் இந்த வருடத்திற்குள்ளே தயவுசெய்து அனைவரும் இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபாவது எனக்கு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டாங்கன்னா இந்த வருஷத்தோடு நம்முடைய பாவச் செயல்களெல்லாம் முடிவடையணும் என்று நீங்கள் நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நமக்கு யாருக்காக? கிருஷ்ணன் குட்டியுடைய அருளை பெறுவதற்காக. அடுத்து 2025ஆம் ஆண்டு நாம் புதிய துவக்கத்தை ஆரம்பிப்போம், புதிய வாழ்க்கை ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.